ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு நிதி வழங்க யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒருவர் பெயரையாவது எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். போன முறை மழை வெள்ளம் வந்ததுனால கேன்சல் பண்ணோம். இந்த முறை நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா செலவு அரசு கூடுதல் இல்லை, இந்த வாட்டி இந்த செலவும் கிடையாது. ஸ்பான்சர்ஸ் முன் வந்திருக்கிறாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த முறை போன முறை இல்லாமல் இந்த முறை ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ரேஸ் நடக்கும். யாரையும் கட்டாயப்படுத்தி யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. இல்லை, ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க. ஸ்பான்சர்லாம் அப்படிங்க கட்டாயப்படுத்த முடியும். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தொழில் முனைவோர்களிடம் வலுக்கட்டாயமாக நிதி பெறப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பான்சர்ஷிப்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்து 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை கூறியுள்ளார். நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி நிதி வசூலிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.